புதிய கோணத்தில் பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு அழகிய சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் உள்ள டீ கடைக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு கீழே ஒரு பாட்டி பலகார கடை வைத்திருந்தாள். காலையில் இட்லி சுட்டு விற்பாள். மாலையில் வடை, போண்டா, பஜ்ஜை சுட்டு விற்பாள். அந்த பாட்டியின் பெயர் பொன்னம்மா. எப்போதும் புன்சிரிப்போடு தான் இருப்பாள். பாட்டிக்கு இரக்க குணம் கொஞ்சம் அதிகம். காசு இல்லையென்றாலும் சின்ன குழந்தைகளுக்கு பலகாரம் கொடுப்பாள். ஒருநாள் வழக்கப்போல பொன்னம்மா பாட்டி வடை சுட்டுக் கொண்டிருந்தாள். அப்போது காக்கா ஒன்று பறந்து வந்தது. பக்கத்தில் இருந்த கல் ஒன்றின் மீது உட்கார்ந்தது. பாட்டி வடையைச் சுட்டு அதை கூடை போட்டு மூடி வைத்தாள். காக்கா ஏக்கமாக பார்த்தபடி இருந்தது. உடனே பாட்டி, என்ன வடை எடுத்துட்டு போக வந்தியா என்று காக்காவை பார்த்து கேட்டாள். இல்லே இல்லே, திருடக்கூடாது, அது தப்புன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னது காக்கா. பாட்டி சிரித்துக்கொண்டே, நல்ல பண்பை உங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. உனக்கு பசிக்குதா என்று கேட்டாள். ஆமா பாட்டி என்று காக்கா தலையாட்டியது. உடனே பாட்டி கூடையை திறந்து வடை ஒன்றை எடுத்தாள். இந்தா சாப்பிடு என்று நீட்டினாள். காக்கா வடையை வாங்கவில்லை. வேண்டாம், உழைக்காம யார்கிட்டேயும் எதையும் இலவசமா வாங்கக்கூடாதுன்னு எங்கப்பா சொல்லியிருக்காரு என்றது காக்கா. வடையை திருடும் காக்கா பற்றி பாட்டி சிறு வயதில் கதை படித்திருக்கிறாள். ஆனால் இந்த காக்கா இப்படி சொன்னது பாட்டிக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடு பாட்டி, நான் செய்கிறேன். அதுக்கு கூலியா வடை கொடு என்று சொன்னது காக்கா. பாட்டிக்கு சந்தோஷமாகி விட்டது. யோசித்து விட்டுச் சொன்னாள், அடுப்பெரிக்க எனக்கு சுள்ளி பொறுக்கி கொடு, வடை தர்றேன். காக்காவும் சரி என்று தலையாட்டி பறந்தது. தோப்பு பக்கமாய் சுற்றி அலைந்தது காக்கா. என்ன சோதனை, ஒரு விறகு கூட கிடைக்கவில்லை. மிகவும் வருத்தத்துடன் மரக்கிளையின் மீது உட்கார்ந்தது காக்கா. அந்த மரத்தில் விளையாடி கொண்டிருந்த குரங்கு காக்காவின் அருகே வந்தது. ஏன் கவலையா இருக்கே என்றது குரங்கு. காக்கா நடந்ததை கூறியது. சொல்லிதானே, கவலைப்படாதே, நான் உனக்கு உடைச்சு தர்றேன். நீ எனக்கு என்ன தருவே என்று குரங்கு கேட்டது. பாட்டி தர்ற வடைய 2 பேரும் சரிசமமா பிரிச்சுக்கலாம் என்று காக்கா கூறியது. குரங்கும் சம்மதித்தது. மரத்திற்கு மரம் தாவி தாவி குதித்தது. கிளைகளை பிடித்து வேகமாக உலுக்கியது. பட்டு போயிருந்த சிறு கிளைகள் பட்பட்டென ஒடிந்து கீழே விழுந்தன. காக்காவுக்கு ஒரே சந்தோஷம். ஒவ்வொரு சுள்ளியாய் பொறுக்கி கொண்டு போய் பாட்டியின் கடையருகே போட்டது காக்கா. பாட்டியின் மனம் குளிர்ந்து போனது. உழைச்சு பொழைக்கணும்னு நினைக்கிற உனக்கு ஒரு குறையும் வராது. நீ நல்லாயிருப்பே என வாயார வாழ்த்தி காக்காவுக்கு 2 வடைகளை சாப்பிட கொடுத்தாள். காக்கா வடையோடு பறந்து வந்தது. குரங்கிடம் ஒரு வடையை கொடுத்தது. குரங்கும் வாங்கி ருசித்து சாப்பிட்டது. காக்கா தன் பங்கு வடையை தின்ன போன போது அப்போது அந்த பக்கமாய் நரி ஒன்று வந்தது. காக்கா இப்போது சுதாரித்து கொண்டது. எனக்கு பாட்டெல்லாம் பாடத் தெரியாது. இருக்கிறதே ஒரு வடைதான். உனக்கும் வேணும்னா ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம் என்று காக்கா சொன்னது. யாரோட உணவையும் தட்டி பறிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு எங்கம்மா சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏதாவது வேலை இருந்தா வாங்கி கொடு என்று கேட்டது நரி. வேலையா? அந்த பக்கமா போனா ஒரு அரச மரத்தடி வரும். அந்த மரத்தடிக்கு கீழே ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டே போய் கேளு, வேலை தருவாங்க என்று காக்கா சொன்னது. காக்காவுக்கு நன்றி கூறிவிட்டு அரச மரத்தடிக்கு நரி வந்தது. வடை சுட்டுக் கொண்டிருந்த பாட்டியை பார்த்தது. நரி பாட்டியிடம் வந்து, ஏதாவது வேலை இருந்தா கொடு பாட்டி, செய்கிறேன் என்றது. சாப்பிடுறவங்களுக்கு கை கழுவ தண்ணி வேணும். காலியா இருக்கிற இந்த தொட்டியில கிணத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்து ரொப்பு என்று நரிக்கு பாட்டி வேலை கொடுத்தாள். வாளி ஒன்றை கவ்விக்கொண்டு கிணற்றடிக்கு போனது நரி. நீர் இறைக்க கயிறு இல்லை. எங்கே போவது? நரி யோசித்தது. அருகே இருந்த வீட்டின் முன் நின்று அக்கா அக்கா என்று கூப்பிட்டது நரி. உள்ளே இருந்து ஒரு குட்டி பெண் வந்தாள். அக்கா, கிணத்திலே தண்ணி இறைக்க கயிறு வேணும், இருந்தா கொடுங்க. என்னோட வருமானத்தில பாதியை தர்றேன் என்று நரி சொன்னது. அதற்கு அந்த பெண், அடுத்தவங்களை ஏமாத்தி வாழாம சுயமா வேலை செய்ய நினைக்கிற உன்னோட குணத்தை பாராட்டுறேன். இந்தா கயிறு, எனக்கு எதுவும் நீ தர வேண்டாம் என்று சொன்னாள். நரியும் கயிற்றில் வாளியை கட்டி தண்ணீரை இறைத்தது. ஒவ்வொரு வாளியாக கொண்டு போய் தண்ணீர் தொட்டியில் ஊற்றியது. தண்ணீர் தொட்டியும் நிரம்பியது. பாட்டி நரியை பாராட்டி 3 வடைகள் கொடுத்தாள். நரி ஒரு வடையை தின்றது. மீதமுள்ள 2 வடைகளையும் தன் தம்பி தங்கைக்கு கொடுக்க எடுத்து கொண்டு போனது. அம்மா, எப்படியிருக்கு என்னோட பாட்டி வடை சுட்ட கதை என்று கேட்டான் மதன். அம்மாவும் பெருமிதத்தோடு, நல்லா இருக்குடா என் தங்கமே என்றாள். உடனே மதன் சொன்னான், நீயும் தான் எனக்கு முன்னாடி பாட்டி வடை சுட்ட கதை சொல்வியே. காக்கா வடையை திருடும் நரி ஏமாத்தி அதை பிடுங்கிக்கும்னு தெரியாம சொல்லிட்டேன்டா. அம்மா உன்னை மாதிரி பள்ளிக்கூடம் போய் படிக்கல, ஏதோ எனக்கு சொன்னதை நானும் சொன்னேன் என்று அம்மா சமாளித்தாள். செய்யாத தப்பை செஞ்சதா சொல்லி காக்கா. நரி மேல பொய்யா திருட்டு பட்டம் கட்டிட்டோம். அதுங்க பாவந்தானே. சொல்லும் போதே மதனின் குரல் கம்மியது. நீ சொன்ன வடை கதைதான் சரி என்றல்லமே. மதனை அப்படியே கட்டியணைத்து கொஞ்சினாள் அம்மா. படித்ததில் பிடித்த கதை. இந்த வீடியோவை உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.